ஏன் இப்படி பண்ண? மா என்னம்மா இது? எங்களோட நிச்சயத்தை கலைக்கணும் தான் இங்க வந்திருக்கியா? நீ பேசாதடி. என் மருமகளை என் மகனுக்கு தான் கட்டணும். வேற யாருக்கு கட்டினாலும் நான் விட மாட்டேன். மா பைத்தியமா நீ? உன் பையன் கிட்ட நாங்க போய் கேட்டோம், வீராவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இல்லையான்னு. அவன் தெளிவா சொல்லிட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? உனக்கு கோவம்னா உன் பையன் கிட்ட போய் பேசு. இப்ப இங்க எதுக்காக வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? அதை எதுக்கடி ஏன் மகன் கிட்ட கேட்கணும்? நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்கிட்ட கேட்டிருக்கணும். நான் தான் உரிமைப்பட்டவன். ஆமா, சிவபாலனுக்கு என்ன தெரியும்? கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் என்னத்தையாவது பேசுவான். அதுக்காக சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்க முடியுமா? வீராவை வேற யாருக்காவது கட்டி கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்க அத்தை கிட்ட தான் கேட்டிருக்கணும். இல்லே டாக்டர், கோயிலா இருக்குன்னு பார்க்க, இல்லனா அந்த 3 பேரையும் தூக்கி வீசறதுக்கு முன்னாடி வெளியில போச்சல. இல்ல பரணி, என்னல அது? அம்மாவுக்கு கூட சொல்லாம அது எப்படி நீங்க பாட்டுக்கு வேற ஒரு பையனை நிச்சயம் பண்ணலாம்? என்ன உன் வீட்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் பத்திரிக்கை வச்சு சொல்லுவாங்களா? உன் வீட்ல யாரு மூத்த தலைக்கட்ட அவருக்கு தான் நேத்து நைட்டே வந்து சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன தேவலாம இங்க வந்து பிரச்சனை பண்ணுவீங்களா? ஏ சண்முகம், கொஞ்சம் பேசாம யாரல இங்க பிரச்சனை பண்ணுது? எதுக்காக இந்த பைத்தியக்காரங்க கூட்டு வந்த நீ? சிவபாலனுக்கு இதுல சம்மதம் இல்ல, இந்த வீராவுக்கு இதுல சம்மதம் இல்ல. இன்னும் கேட்டா இந்த வெறும் பயலுக்கு இதுல சுத்தமா சம்மதம் இல்ல. எல்லாத்துக்கும் மேல வீரா என் வீட்டுக்கு மருமகளா வரதுல எனக்கு சம்மதம் இல்ல. உன் அம்மா எதுக்காக இவ்வளவு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல பாக்கியா, இத்தனை பேர் முன்னாடி உன் மேல கைய ஓங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல மரியாதை இழுத்துட்டு போ. நீரு சொன்னா என் மகனை இழுத்துக்கிட்டு போயிருவானா? இந்தாரும் இது நான் பிறந்த குடும்பத்து சம்பந்தம். குறுக்க பேசு நீரு, நல்லா இருக்காது பாத்துக்கிடும். அத்த வேண்டாம், அத்த பெரிய தப்பு பண்ணுத நீ. வீட்டுல வந்து உன் கிட்ட நான் கேட்டல்ல, உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டல்ல, அவங்கெல்லாம் இது முடியாது நடக்காதுன்னு சொன்ன பிறகுதானே இந்த சம்மதத்துக்கே ஒத்துக்கிட்டான். இப்ப எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து நின்னு கலாட்டா பண்ணுத? நியாயமா நீ அவளுக்கு அம்மையா வந்து நின்னு ஆசீர்வாதம் பண்றதை விட்டுவிட்டு என்ன பண்ணுத நீ? நீ செய்யறது நியாயமா இருக்கா? சொல்லு. இல்ல வாய மூடல. என்னல பெருசா என் மவன் கிட்ட பேசுன, என் புருஷன் கிட்ட பேசுனங்கற? இந்தாரு உன் வாய் ஜாலத்தை வச்சு ஏன் வாயை அடைக்க பாக்குதியா? கல்யாணத்துக்கு யார் சம்மதம் வேணும்? இல்ல நான் கேட்க யார் சம்மதம் வேணும் சொல்லு. என் மவ பரணி இருக்காளே, உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னாளா? அவ சம்மதத்தோட தான் நீ அவ கழுத்துல தாலியை கட்டினியா? சொல்லுல, சொல்லு, இப்ப பதில் சொல்லு. போட்டா பாரு ஒரு போடு. நம்ம வயலால பதில் சொல்ல முடியாத. என் மக கழுத்துல உன்னை தாலியை கட்ட சொன்னது நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தாலியை கட்டினவன் நீ. இப்ப நீ அவ்வளவு நல்லபடியா வாழல. சொல்லல, வாயை திறந்து சொல்லு.
இவ வேற வந்து இப்படி கூத்தடிக்கிறாளே, இவளை எப்படி விரட்டி விடுறதுன்னு தெரியலையே. என்ன வாயே காணோம்? நான் சொல்லி தானே தாலியை கட்டினேன். அப்படித்தான் இதுவும். நான் சொல்லுதேன், சிவபாலன் வீராவுக்கு தாலியை கட்டுவான். வீராவுக்கு புருஷன்னா அது என் மகன் சிவபாலன் மட்டும்தான். அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற கண்டவனுக்கு நிச்சயம் பண்ணி தேதியை குறிச்சு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதான் நான் சொல்றது நீ பேசாதல. வேற ஒருத்தனுக்கு கல்யாண தேதியை குறிச்சு வேற ஒருத்தன் பொண்ணுக்கு தாலியை கட்டினா அது எம்புட்டு வேதனையா இருக்குன்னு உன் மாமா கிட்ட கேட்டு பாரு. கேளே, இப்ப சொல்லுதல. இதே கோயில்ல இதே சாமிய சாட்சியா வச்சுக்கிட்டு நான் சொல்லுதேன், என் மகன் சிவபாலன் தான் வீராவுக்கு புருஷன். பாத்துக்கிடுவோமா? அத்த வெட்டி அச்சவால் விடாத. நானும் சொல்லுதேன், ஓ நிக்காம்பார் கௌதம், அவன் தான் வீராவை கட்டிக்க போதான். இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். அதையும் நீ பார்க்க தான் போத. பாத்துருவோம்ல, அதையும் பாத்துருவோம். நானா நீயான்னு பாத்துருவோம். கேட்டி யசிகி, வா போவோம். அத்தை போலாம் அத்தை. இருத்த அண்ணன் வேணா அண்ணன், உன் கோவத்துக்காக உறவு முறிச்சு விடாத. நான் அம்பிட்டுதான் சொல்லுவேன். அத்தை போலாம். மாமா வால. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்காக எல்லாம் நிச்சயதார்த்தம் நிக்க கூடாது. ஜம்முவா, டக்குன்னு வேற ஒரு தட்டை ரெடி பண்ணு. கையோட தட்டை மாத்தி பரிசம் போட்டுருவோம். வேணாம்ல ஜம்மு, வேண்டாம். கோயிலில் வச்சு அபசகுணமாக நடந்திருக்கு ஐயா. இன்னைக்கு பரிசம் போட வேண்டாம் ஐயா. அதான் ஓலை வாசிச்சாச்சு இல்லை, மற்றதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். எப்போ நீ என்ன பேச? எப்போ இல்லைங்களா? நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டு இங்க வந்து நிக்க. நீ என்ன அப்படி ஒரு அபசகனத்தை கண்டுபிட்ட? இல்ல என்ன பேசுற நீ? கோயில் சன்னதியில நிச்சயதாம்பல தட்டு தவறி கீழே விழுந்திருக்கு. இது அபசகுணம் இல்லையா? ஓ வேண்டாம், என் வெறிய ஏத்தி விட்டுறாத. தட்டு என்ன தானா விழுந்துச்சா? உன் தங்கச்சியில தட்டி விட்டு அப்படி பேயாட்டம் ஆனா பார்த்து சும்மா தானே இருந்த? கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இருந்ததா இல்ல தைரியம் இருந்ததா உனக்கு? அவ பேசுறதுக்கு நான் இல்ல செய்ய முடியும். ஏன் உன்னால செய்ய முடியாது? நீ தானே அவளை அம்பாடு பாடுபட்டு வளர்த்த. நீ தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ தானே அவளுக்கு அண்ணன். அப்ப அப்பா மாதிரி தானே. என் தங்கச்சி இருக்கிற ஆளுல என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுவாளுங்களா இவளுக்கு? அவளை அப்படி தட்டி கேட்க முடியாம தானே துப்பு கட்டவனா நிக்க. சிவபாலன் கிட்ட பேசும்போது நீ தானே வந்த? அவன் என்ன சொன்னா? கட்டிக்கிற மாட்டான்னு சொன்னான்ல. உன் தங்கச்சிக்கு உனக்கும் புரியாது. அது விருப்பம் இல்லாதவனுக்கு எப்படி கட்டி வைக்க சொல்லுத? இவளுக்கும் விருப்பம் இல்லங்க, அவனுக்கும் விருப்பம் இல்லங்க. விருப்பம் இல்லாதவங்களை கட்டி வைக்கிறதா பைத்தியக்காரத்தனல்ல. ஆரம்பத்துல நானே தானே அவளை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த வீட்டுக்கு இன்னொரு தங்கச்சி அனுப்ப மாட்டேன்னு தானே சொன்னேன். நீங்க தான் பேசி 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 என் மண்டைய கழுவி அங்க அனுப்புனீங்க. அப்பயும் போய் நின்னல்ல. என்ன சொன்ன அவன்? முடியாது தானே சொன்ன அவன். கேட்டீங்கல்ல? இப்ப நான் காலை ஓட சொல்லுதீங்களா? இல்ல அவன் காலை வந்து என் தங்கச்சியை கடிக்க கடிக்க சொல்லி கெஞ்ச சொல்லுதீங்களா? இல்ல நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னமா நீ என்னமா தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல சிவபாலன் போய் பார்த்து இல்ல வீராவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இவர் கௌதம கொண்டு வந்து கடையில உட்கார வைப்பாராம். அதுக்கப்புறம் சிவபாலன்ட்ட போய் என் தங்கச்சியை கட்டிக்கிறது விருப்பமானு கேட்பாரா? அவனுக்கு மான மரியாதை இல்ல? அது அவனுக்கு அவமானமா இருக்காது? எப்போ
பைத்தியக்கார மாதிரி ஏதோ உளற. ஏன் உன் தங்கச்சிக்கு அறிவு கிடையாதா? இத்தனை வருஷம் இருந்தாலும் அப்ப வந்து கேட்டுக்கலாம்ல. அப்பெல்லாம் கேட்கல. அவங்க ஆசைப்பட்டு வந்து கேட்கறாவ. அதை தெரிஞ்சுட்டு பின்னாடியே வந்து ஏமா ஒண்ணு கட்டி கொடு, ஏமா ஒண்ணு கட்டி கொடு. நான் என்ன செய்வேன்? முதல்ல வந்தது யாரு? இல்ல நான் தான் போய் கௌதம் வீட்டு வாசல்ல நின்னு கெஞ்சினா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாத சொல்லிவிட்டேன். ஆமா, நாங்க முட்டாளி, இவர் உலகத்திலே இல்லாத பெரிய புத்திசாலி. பாவியா சும்மா இப்போ தேவலாம பேசி பேசி எனக்கு பெரிய தாத்தா. ஆமா ஏத்துறோம். கோயில்ல நீ உன் தங்கச்சியை சேர்ந்து ஆடின ஆட்டத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் என்ன செஞ்சிருப்பட தெரியாது. என்ன துளிச்சிருவேக்கும் பாலே. ஏன்பா சண்முகம், என்னத்துக்கு இம்புட்டு ஆவேசம்? இப்ப என்ன கல்யாணம் நின்னு போச்சு? நிச்சயதார்த்தம் தானே, அதுவும் நிக்கல, தள்ளி வச்சிருக்காங்க. அம்புட்டு தானப்பா. ஏய் நீ வாயமுல்ல. நீ நான் அந்த ஆளுக்காக பஞ்சாயத்து போதியா? ஊரை கூட்டி நிச்சயதார்த்தம் பண்ண இடத்துல வந்து கலாட்டா பண்ணி கெடுத்து விட்டு நானே கொதிச்சு போயிருக்கேன். தேவையில்லாம பேச்சு விடா சொல்லிவிட்டேன். சண்முகம், மாமா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் எங்க அம்மாவுக்கு பொண்ணு கேட்க உரிமை இல்லையா? அவங்க அண்ணன் பொண்ணு தானே பொண்ணு கேட்டாங்க. இல்லை உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்கா? என்கிட்ட வந்து கௌதம கட்டி வைன்னு சொல்லுத, அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு சிவபாலனை கட்டி வைன்னு சொல்லுத. என்ன மாத்தி மாத்தி பேசுறியா? நீ தாம்ல சொன்ன அவன் கையை அறுத்துக்கிட்டா ரொம்ப லவ் பண்ணுதான் கௌதமுக்கே கட்டி வச்சிடலாம்ட்டு. இதோ பாருங்க, நீங்க நிச்சயதார்த்தத்தை தடுக்கலாம், இல்ல கல்யாணத்தை கூட தடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெளிவா சொல்லுதேன் கேட்டுக்குங்க. அந்த வீட்டுக்கு என் இன்னொரு தங்கச்சிய நான் மருமகளா அனுப்ப மாட்டேன். அதை என் அப்பன் தடுத்தாலும் சரி, என் அத்தை தடுத்தாலும் சரி, நான் பாத்துக்கிட்டேன். நாங்களும் பாத்துக்கிறோம், எங்களுக்கும் தெரியும். என்னல இது பொழுதன்னைக்கு படிச்சுக்கிட்டே இருப்பியா? மண்டை சூடாயிர போதுல. இந்த காப்பியை குடி. மா, குரூப் 1 எக்ஸாம்மா, யூபிஎஸ்சியை விட இது கஷ்டம். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிச்சாதான் இதை கிளியர் பண்ணவே முடியும். மா, அக்கா வாக்கா, வாங்க மாமா. வா வீரா, வா ரத்னா. என்ன கைது? எலெக்ஷன் நேரமா? எல்லி கரப்பாம்பூச்சி கட்சியெல்லாம் அலையன்ஸுக்கு வராங்க. இல்ல சௌந்தரம், நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம செஞ்சாலுங்கல்ல, அதான் நியாயம் கேட்டு வந்திருக்காங்க போல. இன்னைக்கு ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுதுன்னு நினைக்க. வான்னு கூட கூப்பிட மாட்டியாமா? வஞ்சம் இல்லாம பாசத்தை கொட்டி கொட்டி தான் அம்புட்டு பேரையும் நான் வளர்த்தேன். வளர்த்ததுக்கு தான் நன்றி விசுவாசத்தை காட்டிட்டானே உன் புருஷன். அப்புறம் எப்படி வான்னு கூப்பிட? அவனைத்தான் வெறுத்த, இந்த அண்ணனி மத்த வெறுத்துட்ட. அந்த அண்ணனுக்கு தான் நான் தங்கச்சிங்கிறது கண்ணுக்கு தெரியாம போச்சே. நான் என்னத்தை செய்ய? என்ன இது சண்டை காட்சி நடக்கும் பார்த்த சென்டிமெண்ட் காட்சி நடக்குது. ஏமா, உன் கோவத்துல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? நீயே சொல்லு. வீராவை சிவபாலனுக்கு கொடுக்கணும்னு உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் அதுதாம்மா விருப்பம். நீ அந்த வீட்டுக்கு வந்து வந்து கேட்டுட்டு இருந்த. ஆனா நாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து சண்முகத்தை கிட்ட பேசிட்டு தாமா இருந்தோம். நாங்க பேசி பேசி தானே அண்ணனை ஒத்துக்க வச்சோம். ஆனா அண்ணன் ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? வீரா அண்ணனோட இஷ்டம்னு சொல்லிட்டான். ஆனா சிவபாலன் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். அண்ணன் என்னத்த பண்ணோம்? அம்மா, நீ என்ன ஆசைப்பட்ட? உன் அண்ணன் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வரணும் தானே நீ ஆசைப்பட்ட. அதான் எசைக்கு உன் வீட்டுக்கு வந்து மகராசியா வாழ்ந்துட்டு இருக்காளே. இதை விட என்னமா வேணும் உனக்கு?
வாங்க மாமா. என்ன திடீர்னு? எத்த பாக்கியம், உன் விருப்பம்தான் என் விருப்பமும். ஆனா எல்லாத்துக்கும் மேல உன் மகன் விருப்பம் ரொம்ப முக்கியம் இல்லையாத்தா? அவனே எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்னத்தான் செய்ய முடியும்? எத்தா, இப்ப உனக்காக நாங்க வாதாடாம இருந்தா நீ எங்க மேல கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நாங்க உன் பக்கம் தானே நின்னோம். ஆனா உன் மகன் தானே உனக்கு எதிராக நிக்கான். இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசணுமா? மருமோனே, நான் இங்க இதை பேச வரல. ஆனா என் தங்கச்சி மனசு கொதிச்சு இந்த கல்யாணம் நடந்தா என் பிள்ளைகள் நல்லா இருக்குமா? அதுக்கு நிம்மதியா வாழ வேண்டாமா? அம்மா, சத்தியமா சொல்றேன், எங்க யார் மேலயும் தப்பு இல்லம்மா. உனக்காக நாங்க அவ்வளவு வாதாடி இருக்கோம். பாவம் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாருமா. நீ கோவில்ல இருந்து கண்ணீரோட போனதை பார்த்தப்போ இவரோட நிம்மதியே போச்சு. பாக்கியம், நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா கூட என் பிள்ளைகள் நிம்மதியா வாழ முடியாதுன்னு நான் நம்புறதுதான். உனக்கு ஏதோ கோபம், கோயில்ல வந்து சண்டையை போட்டு போயிட்டு பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளத்தா, அது கஷ்டப்படலாமா? நீ அது மேல கோபப்படலாமத்தா? உன் வாயார நீங்க நல்லா வாழணும்னு, நீங்க நல்லா இருக்கணும்னு வாயார வாழ்த்தி மனசார 2 பிள்ளைகளுக்கு திருநீரை பூசி விடுத்தா. எனக்கு இதை மட்டும் செய்தா. என் பிள்ளைகள் நிம்மதியா வாழட்டுத்தா. அத்தை, அப்பாவை கெஞ்ச விடாத. அப்பா மனசார உனக்கு ஒரு நாளும் கெட்டது நினைச்சதில்ல. அது உன் அண்ணன். அவரு கண் கலங்க விடுறது நல்லது இல்ல அத்தை. இந்த அத்தை 2 பேருக்கும் திருநீர் பூசி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிடு. பாக்கியா, இவங்க சொல்றதுல நியாயம் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? நீ மட்டும் ஆசைப்பட்ட போதுமா? குடுத்து வைக்க வேண்டாமா? அதுக்கு பூசி விடு. பூசி விடு. இவ போய் வாழற இடத்துல நல்லா வாழட்டே. இவ அத்தை, நம்ம கோவமெல்லாம் போதும் அத்தை. இப்ப நான் சொல்லுதேன், பூசி விட போதியா இல்லையா? சின்ன ஜெருசுங்க மேல கோவப்பட்டு எனக்கு என்னட்டி ஆக போகுது? நான் பூசி விடுதேன். நான் வாழ்த்துதேன். கொண்டா. எதா போய் ஆசீர்வாதம் வைக்க போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுத. நல்லா ரெடி, நல்லா எந்திரி. என்னாச்சுமா? ஐயோ அம்மா, என்னாச்சுமா? என்னத்த என்னத்த? என்னம்மா? பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. திண்ணீர் பூசிட்டு தட்டை தவற விட்டு பூசாம இருக்கீங்க. பூசுறீ பூசு பூசுறீங்க. இப்படிதானே போய்
சொன்ன நான் உன் கூட வந்தேன். நான் உடனே ஸ்டேஷனுக்கு போகணும்ப்பா, டியூட்டி இருக்கு. நான் கிளம்பவா? ஏய், இங்க இருந்து எப்படி போவ? பஸ் ஸ்டாண்ட் கூட பக்கத்துல இல்லையே. இல்ல சிவபாலா, நீ போய் வீராவை டிராப் பண்ணிட்டு வா. ஆ சரிண்ணா. வா வீரா. சரி, வரேன்ப்பா. வரேன்க்கா. சரி, நான் போய் காப்பி போட்டு கொண்டாடுறேன்ப்பா. இருடி, நானும் வரேன். அப்பா வா.